உங்க விஜய் பியூலா. ஒரு வீட்டுல ஒரு அப்பா அம்மா தன்னுடைய பையனுக்கு எல்லா கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அந்த பையனும் வளர்ந்து ஆளாகி ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். இப்போ முதல் மாச சம்பளத்தை கொண்டு வந்து தன்னோட அம்மா கையில கொடுக்குறான். அப்ப அம்மா சொல்றாங்க, இந்த காசை வந்து எங்கிட்ட கொடுக்காத, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அப்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, இந்த பணத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இவன் இருந்துட்டு, அதெல்லாம் முடியாதுமா, நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன், நீ குடி அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அம்மா வந்து, நீ போய் அப்பா கிட்ட கொடுப்பா, அதுதான் மரியாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பவும் அந்த பையன் கேட்காம, என்னாலலாம் முடியாதுமா, தயவு செஞ்சு நீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்கான். அம்மாவுக்கு கோவம் வந்து பலாருன்னு ஒரு அற வெட்டுறாங்க. அப்பா கிட்ட போய் கொடுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பையன் அழுதுட்டே சொன்னானா, அம்மா ஒவ்வொரு டைமும் அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கும்போது அப்பாவோட கை மேல இருக்கும், என்னோட கை கீழே இருக்கும். இப்ப இந்த சம்பள பணத்தை கொண்டு போய் நான் அப்பா கிட்ட கொடுக்கும்போது அவரோட கை கீழே இருக்கும், என்னோட கை மேல இருக்கும். எப்பவுமே அப்பாவோட கை மேல இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேமா அப்படின்னு சொன்னானா. இதை கேட்டுட்டு இருந்தவங்க அப்பா ஓடி வந்து ஆற தழுவி முத்தமிட்டு அழுதாராம். இந்த மாதிரி தாங்க ஒரு பொறுப்பான ஆணினுடைய பலம் என்ன, வலி என்ன அப்படிங்கிறது ஒரு தந்தையினுடைய இடத்துல இருந்து மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்துல பெரும்பாலும் ஆண்களுக்கு இருக்கிறது இல்ல. நான் சொல்றது பொறுப்பான ஆண்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயம். உண்மைதாங்க. உங்க வீட்லயும் கஷ்டப்படுற ஆண்கள் இருப்பாங்களா? இல்ல ஆண்களுடைய கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்களா? ஒரு பொறுப்பான தந்தையை யோசிச்சு பாருங்க. தன் கனவுகளை அடகு வச்சு வாழ்க்கையை தியாகம் பண்ணி உண்மையிலேயே குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு ஜீவன்கள் பொறுப்பான ஆண்மகன்கள் தான். நன்றி.